எப்போ பார்த்தாலும் சிக்கன்லேயே 65 செய்யாமல் இந்த மாதிரி விரால் மீன் 65 ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா உயிர் மீனாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. செய்கிறதும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ வாங்க இவ்வளோ டேஸ்ட்டான விரால் மீன் 65 எப்படி கறி மாதிரியே செய்யலான்றதை பார்த்திடலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் உயிர் மீனாக போய் சந்தையில் வாங்கினேங்க. நல்லா துடிக்க இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது விரால் மீன். இதில் 1 கிலோ வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ 1/2 kg மட்டும்தான் நான் வறுக்க போகிறேன். தலையும் வாழையும் குழம்பு வச்சுட்டு பீசஸாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள் அப்படியே நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்கும் போதே இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா உரசி இதில் உள்ள மேலே உள்ள கருப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு முடிஞ்ச வர கல்லில் உரசி இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கலாம். 65 செய்கிறதுக்கு எப்படி மசாலா பொருட்கள் ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்த்தில அடிக்கணமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சாதா மிளகாய் தூள், ரெண்டும் கலந்து நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போதுமானது. 1 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தலைகளை கொஞ்சம் தூவிக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் 1 ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எலுமிச்சம்பழம் 1 பழம் ஃபுல்லாகவே நான் பிழிஞ்சு விட்டுட்டேங்க. அதை புளிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் லெமன் சின்ன எலுமிச்சம்பழம் இருந்தால் 1 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப திக்னஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் லைட்டாக தண்ணி ட்ராப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் 65 எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி அதே அளவுகள் மாதிரியே தான் இருக்கும் இந்த மீன் 65யும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சுத்தமான நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு க்ரீமி மாதிரி இந்த கலவை வரும்போது இந்த டைம்ல நம்ம ஃப்ரெஷ்ஷான 1/2 கிலோ விரால் மீனை இதோட நம்ம சேர்க்கிறோம். விரால் மீன் நம்ம உயிர் மீனா பிடிச்சு கட் பண்ணதுனால பாருங்க குட்டி மீனா தான் எனக்கு தந்திருந்தாங்க. பட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே டைம் இந்த 65 அதோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நீங்க உடனே காலியாயிரும். உங்க பசங்க அப்படியே சிக்கன் 65ஓட இதை பிரியமா சாப்பிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது அது ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம உயிர் விரால் மீன் தான் நம்ம வாங்கி செய்யறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. எந்த அளவு ஊறுதோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரீசர்ல எல்லாம் வைக்க தேவையே கிடையாதுங்க. இப்போ நல்லா அடிகனமான பாத்திரத்தில் மறுபடியும் நம்ம ஆயில் சூடு பண்ணிக்கிறோம். சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த 65 அதாவது விரால் மீன் 65 ஒன்றொன்னா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். போட்டோடனே பார்த்தீங்கன்னா சீக்கிரத்திலே குக் ஆகிடும். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால 65 டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே டைம் சீக்கிரமாக குக் ஆயிருங்க. இது மாதிரி 2 பக்கமும் நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். அதிகமாக எண்ணெயும் குடிக்காது உங்களுக்கு. இது குட்டி மீனாக அழகாக நம்ம பொரிச்சு எடுத்துரும். ஸோ நீங்களும் நீங்கள் எப்பயும் சிக்கன் 65 செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி விரால் மீன் வாங்கி இப்படி பர்ஃபெக்டான மெத்தடில் மசாலா கலவைகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சூப்பரான 65 செஞ்சு பாருங்கள். இது சுவையாகவும் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு அப்படியே ஒரு தட்டு நிறைய எடுத்து வச்சுட்டேங்க. எங்கள் பசங்க மத்தியானம் ஈவினிங் முடியறதுக்குள்ளே எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சூப்பரான வீட்டு மசாலாவோட விரால் மீன் 65 வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இப்போ தினம் வித்தியாசமான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் என்னங்க நீங்களும் உடனடியாக உயிர் மீனாக இருக்கட்டும், எந்த மீனாக ஃப்ரெஷ்ஷாக மீனாக கிடைச்சாலும் இப்படி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்டான 65 செஞ்சு பாருங்க. உங்க ஃபேமிலியில எல்லாருமே உங்களை விரும்பி பாராட்டுவாங்க. ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்பவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.